நாம் இன்றைக்கி சிக்கன் கட்லெட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்கு போகலாம். இன்றைக்கி சிக்கன் கட்லெட்காக ஒரு 1/2 கிலோ சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதுமே அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, இது எல்லாமே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை நிறையவே சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா கொடுக்கும், அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நல்லா எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 பிரெட் எடுத்திருக்கேன். அது ஓரங்களில் கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிருச்சு. அடுத்து 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றி அதோட ஒரு 2 சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஆறின சிக்கனை ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதோட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் பால் பண்ணிக்கலாம். அதை அப்படியே கையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை ஃபஸ்ட்டு எக்கில் டிப் பண்ணி எடுத்துட்டு அடுத்து பிரெட் க்ரம்ஸை அதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கூட தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் லேசாக சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ அடுத்த பக்கமும் திருப்பி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ரெசிபி ஆஃப் பானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.